ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க ஐனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்திருக்க ஒரு புது அப்டேட் தான். ஸோ இது என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருப்போம். பட் இது வரைக்குமே அந்த மியூசிக்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது ஒரு சாங் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும். வேறு சாங் நம்ம ஆட் பண்ணோம், இல்லைனா சேஞ்ச் பண்ணோம், ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. பட் இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் தரப்பிலிருந்து. அது என்ன அப்டேட் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மியூசிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த மியூசிக்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது மியூசிக்கை நம்மளால் இப்போ ஆட் பண்ணிக்க முடியும். அது எந்த சாங்காக இருந்தாலும் ஓகே, என்ன போஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே. சரியா? ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜுக்கு வாங்க. இப்போ என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜை நான் எடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளோட போஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதாவது ரீல்ஸை தவிர போஸ்ட், அதாவது ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, எல்லாத்துலேயுமே நான் மியூசிக் ஆட் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே கூட நான் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்குது, அதாவது சாங் இருக்குது. ஓகேவா? பட் இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும் அந்த போஸ்ட்டுக்கு மேலே. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற சாங்கோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது வேறு சாங்ஸ் எல்லாமே நார்மலாக கேட்குது. நமக்கு இதில் பிடிச்ச சாங்ஸை சர்ச் பண்ணியோ இதில் இருந்த சஜஷனில் கேட்குறதோ ஏதாச்சும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இருக்கிற பழைய சாங்ஸ்லேருந்து புது சாங்ஸுக்கு மாறிக்கலாம். அதாவது சாங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆரோ கிளிக் பண்ணி சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் அந்த லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி செட் பண்ணி மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சாங் சேஞ்ச் ஆயிரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.